Hi friends, welcome back to Dr. Subi's All About Health channel. இந்த காலகட்டத்தில் உயர் இரத்த அழுத்தம் ஒரு முக்கியமான ஹெல்த் இஷ்யூவாக இருக்குது. இந்த உயர் இரத்த அழுத்தம் அதாவது ஹைப்பர் டென்ஷனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு சரியான உணவு பழக்கத்தை ஃபாலோ பண்ணுறது ரொம்ப முக்கியம். பொதுவாக பழங்களை உணவில் சேர்த்துக்கிறது ஒரு ஹெல்த்தியான சாய்ஸ் நம்ம நினைக்கலாம். ஆனால் சில பழ வகைகள் உயர் இரத்த அழுத்தம் உள்ளவங்க சாப்பிடக்கூடாது. அப்படி சேர்க்கக்கூடாத இல்லைன்னா கவனமாக சாப்பிடக்கூடிய பழங்கள் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. பிளட் ப்ரெஷர் கண்ட்ரோல் பண்ணுறதுல சோடியம் ரொம்ப முக்கியமானது. நம்ம உடம்புல சோடியம் உடைய அளவு கூடும்போது இரத்த அழுத்தமும் கூடும். சில பழ வகைகளில் சோடியம் அதிக அளவில் இருக்கும். உதாரணத்துக்கு கேனில் வர்ற பழங்கள் பதப்படுத்தப்பட்ட பழங்கள். இது கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக அடிஷ்னலாக கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணுவாங்க. அதனால் இந்த மாதிரி ஃபார்மில் பழங்கள் சாப்பிடும்போது நம்ம உடம்புல உள்ள சோடியம் அளவு கூடும். அதனால் உயர் இரத்த அழுத்தம் உள்ளவங்களுக்கு இது நல்லதில்லை. அதனால் உயர் இரத்த அழுத்தம் உள்ளவங்க ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் சாப்பிட்லாம், இல்லைனா ஃப்ரீஸ் பண்ணி வர பழங்களை சாப்பிட்டுக்கலாம். இந்த மாதிரி சாப்பிட்றது இரத்த அழுத்தத்துக்கு எந்த பாதிப்பும் இல்லாமல் எல்லா நியூட்ரியன்ஸும் நார்ச்சத்தும் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸும் கிடைச்சிடும். அடுத்தது பொட்டாசியம் அதிகமாக உள்ள பழங்கள். பொட்டாசியம் எடுத்துக்கிட்டோன்னா அது டபுள் எட்ஜ் சோர்டு, அதாவது ரெண்டு பக்கமும் கூர்மையாக உள்ள ஒரு கத்தி மாதிரி. ஒரு பக்கம் ப்ரெஷர் அதிகமாக உள்ளவங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு பொட்டாசியம் ரொம்ப முக்கியம். அது சோடியமை யூரின் வழியோடு எக்ஸ்க்ரீட் பண்ண ஹெல்ப் பண்ணும். இன்னொரு பக்கம் உயர் இரத்த அழுத்தத்தோடு சிறுநீரகமும் பாதிக்கப்பட்டிருந்ததுன்னா அதிக பொட்டாசியம் ஆபத்தானது. வாழைப்பழம், அவகேடோ, கிர்னி பழம் இதிலெல்லாம் பொட்டாசியம் அதிக அளவில் இருக்குது. இந்த பழங்களை சிறுநீரக ப்ராப்ளம் உள்ளவங்க டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு மிதமான அளவில் சாப்பிட்டுக்கலாம். அடுத்தது சுகர் அதிகமாக உள்ள பழங்கள். பழங்களில் நேச்சுரல் சுகர்ஸ் தான் இருக்கும். நேச்சுரல் சுகர்ஸை விட அடிஷ்னலாக ஆட் பண்ணுற சுகர்ஸ் தான் ரொம்ப ஆபத்தானது. இந்த பழங்களை ஜூஸ் ஃபார்மில் குடிக்கும்போது சுகர் அடிஷ்னல் ஆட் பண்ணுறது ரொம்ப ஆபத்தானது. இப்படி ஆட் பண்ணும்போது ஒபிசிட்டி வரலாம். ஒபிசிட்டி வரும்போது பிளட் ப்ரெஷர் கண்ட்ரோல் பண்ணுறது கஷ்டமாகும். நேச்சுரல் சுகர் அதிகமாக உள்ள பலாப்பழம், மாம்பழம், வாழைப்பழம், அன்னாசி பழம், தர்பூசணி இதெல்லாம் அதிக அளவில் சாப்பிடும்போது சுகரோட அளவு உடம்புல அதிகரிக்கும். அதனால் இந்த பழங்களை சாப்பிடக்கூடாதுன்னு கிடையாது. இந்த பழங்களை சாப்பிட்லாம், ஆனால் குறைவான அளவில் சாப்பிடணும். இல்லைனா சுகர் அளவு கம்மியாக உள்ள மற்ற பழங்களோடு இந்த பழங்களை கொஞ்சம் குறைவான அளவில் சேர்த்து சாப்பிடலாம். இப்படி மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது நம்மளுக்கு தேவையான நார்ச்சத்தும் நியூட்ரியன்ஸும் சுகர் அதிகமாகாமல் கிடைச்சிரும். அடுத்தது ட்ரை ஃப்ரூட்ஸ், அதாவது உலர் பழங்கள். இதில் பாதாம், முந்திரி, கருப்பு திராட்சை, உலர் திராட்சை இதெல்லாம் இன்க்ளூட் ஆகும். பிளட் ப்ரெஷர் அதிகமாக உள்ளவங்க இதை கொஞ்சம் கவனமாக சாப்பிடணும். இதில் சுகர் கண்டென்ட்டும் கூட இருக்கும், கேலரிஸும் அதிகமாக இருக்குது. நார்ச்சத்து கிடையாது, இதில் தண்ணிச்சத்து கிடையாது. அதனால் இதை சாப்பிட்டோன்னா வயிறு நிறைஞ்ச ஒரு ஃபீல் வராது. அதனால் இதை சாப்பிட ஆரம்பித்தோன்னா நம்மளே அறியாமலே அதிகமாக சாப்பிட்றதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்படி அளவு அதிகமாகும்போது கேலரியோட அளவு கூடிரும், சுகரோட அளவு கூடிரும். அதனால் உடல் பருமனும் வந்துடும். பிளட் ப்ரெஷர் கண்ட்ரோல் பண்ணுறதும் கஷ்டமாயிரும். அதனால் இதை ஒரு லிமிட் இல்லாத ஸ்நாக் மாதிரி சாப்பிடக்கூடாது, கம்மியாக அளவோடு சாப்பிடணும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், எப்போவுமே ஃப்ரூட்ஸ் சாப்பிடும்போது ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸாக சாப்பிடுங்க. ஃப்ரூட்ஸை சூஸ் பண்ணும்போது கரெக்டாக சூஸ் பண்ணி மிதமான அளவில் சாப்பிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தோடு உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தென், டேக் கேர், see you, bye bye.